நாசி பிரிசனில் வந்து ஒரு கைதி வந்து சூப்பராக ஃபுட்பால் விளையாண்டுருந்தான். அவனுக்கு பால் கண்ட்ரோல் எல்லா விதமான ஃபுட்பால் டெக்னிக்கும் நல்லா தெரிஞ்சுது. அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் கீப்பர் இருந்தான். அவனும் ரொம்ப கிஃப்டட் கோல் கீப்பர். இதை வந்து நாசி ஆஃபீஸர் பார்த்துருந்தாரு. அவர் வந்து ஒரு முடிவு பண்ணார், கைதிகளுக்கும் ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். இது கைதி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கிளாத் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக கொடுக்குறது அப்படின்னாரு. இதை பார்த்துட்டு அவங்க வந்து கைதிகளாக நல்லா ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாங்க. டே அண்ட் நைட் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாங்க. மேட்ச் அப்போ பார்த்தா இவங்க ஏதோ நார்மல் டீம் வருவான்னு பார்த்தா ஜெர்மனோட பெஸ்ட் டீம் வந்துச்சு. இதை வந்து நாசியில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. க்ரௌடு ஃபுல் எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து மேட்ச் நடந்துட்டு இருந்தப்போ அந்த ரெஃப்ரி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டீமோட ரெஃப்ரி மேட்ச் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஃபவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ரெஃப்ரி வந்து இந்த ஜெர்மன் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. அந்த கைதிகளுக்கு சப்போர்ட்டே பண்ணல. இதை பார்த்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கேம் அப்போலாம் வந்து வேணே அடிக்கிறது இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கேம் அப்போ இவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து 2 கோல் போட்டுருவாங்க. கைதியினால் வந்து கோலே போட முடியாது. இதை வந்து ஹீரோவுமே அவங்க வந்து ரொம்ப இன்ஜுரி பண்ணிடுவாங்க. அடி பயங்கரமாக அடிபட்டுரும். அப்போ வந்து ஹாஃப் டைம் முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கிடுவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவார், இல்லை இது என்ன நடந்தாலும் நம்ம மேட்ச்சை முடிச்சு தான் போகணும், நம்ம வந்து யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மேட்ச் அப்போ அந்த கோல் கீப்பர் எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு பண்ணி கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்கும். அப்போ வந்து 2 கோல் போட்டு அந்த அவங்களும் 2 கோல் போட்டிருப்பாங்க, இவங்களும் 2 கோல் போட்டிருப்பாங்க. நல்லா விளையாண்டு சூப்பராக கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ வந்து அடிபட்டிருக்கும். அவன் கடைசி ஒரு 1 மினிட் தான் இருக்கும். அவன் என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்ஜுரிலாம் பொருட்படுத்தாமல் வந்து கேம் விளையாண்டுருப்பான். அவங்க வந்து ரொம்ப ஃபவுல் பண்ணுவாங்க. அப்போவும் எல்லாம் ஒரு நல்ல சூப்பரான கடைசி 1 மினிட் அப்போ ஒரு பாஸ் பண்ணிடுவான். அந்த பாஸ் கரெக்டாக வருதுன்னா பைசைக்கிள் கிக் அடித்து கோல் போட்டுருவார். இப்போ வந்து அந்த க்ரௌடெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. இவங்கெல்லாம் அமைதியாயிருவாங்க. திடீர்னு க்ரௌட் வந்து உள்ளே இவங்களெல்லாம் சந்தோஷப்படுறதுக்காக டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கைதிகளை எஸ்கேப் ஆயிடுவாங்க.